ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாசுரம் 185. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் குணங்களையும் பெருமைகளையும் பாடத் தொடங்கியதைக் கண்டு எம்பெருமான் எப்படி பொறுமை காத்தார் என்பதை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். பின்னர் அத்தகைய புகழ்பெற்ற கிருஷ்ணன் தன்னுடன் எவ்வாறு இணைந்தார் என்பதை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். நப்பின்னையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரம். அவருடைய குணங்களை தியானித்தால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், நான் எம்பெருமானின் குணங்களில் கவனம் செலுத்துவதைப் போல அவரும் என்னை விட என் உடலை விரும்புகிறார் என்று பதில் சொல்கிறார் ஆழ்வார். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் குணங்களையும் பெருமைகளையும் பாடத் தொடங்கியதைக் கண்டு எம்பெருமான் எப்படி பொறுமை காத்தார் என்பதை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். பின்னர் அத்தகைய புகழ்பெற்ற கிருஷ்ணர் தன்னுடன் எவ்வாறு இணைந்தார் என்பதை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தில் சிறப்பம்சங்கள். 5வது பாசுரம். அவருடைய குணங்களை தியானித்தால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், நான் எம்பெருமானின் குணங்களில் கவனம் செலுத்துவதைப் போல அவரும் என்னை விட என் உடலை விரும்புகிறார் என்று பதில் சொல்கிறார் ஆழ்வார். பாசுரம். வைகலும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலந்து என் மெய் கலந்தானே. வைகலும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலவாது என் மெய் கலந்தானே. வைகலும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலவாது என் மெய் கலந்தானே என் அரிய மொழிபெயர்ப்பு. கைகளை முழுவதுமாக நீட்டி வெண்ணெய் எடுக்க வெண்ணெயை உண்பவன் எந்த வஞ்சகமும் இல்லாமல் என் உடலில் மூழ்கினான் என்று நிராகரிக்கப்பட வேண்டும். காய் கலவாத. இரண்டு கைகளாலும் வெண்ணெயை சாப்பிடுவது. காய் கவர்ந்து இரண்டு கைகளாலும் வெண்ணெய் சாப்பிடுவது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. எளிய மொழிபெயர்ப்பு. கைகளை முழுவதுமாக நீட்டி வெண்ணெய் எடுக்க வெண்ணெயை உண்பவன் எந்த வஞ்சகமும் இல்லாமல் என் உடலில் மூழ்கினான் என்று நிராகரிக்கப்பட வேண்டும். காய் கவர்த்து. காய் கலந்தது. இரண்டு கைகளாலும் வெண்ணெய் சாப்பிடுவது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வைகலும். முந்தைய பாசுரத்தில் கற்பன் வைகலே நான் குறிப்பிட்டது போல் அவருடைய குணங்கள் என்னை தாங்குவது போல் அவர் தனது பக்தர்களால் தீண்டப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டு தன்னை நிலைநிறுத்துகிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வைகலும். முந்தைய பாசுரத்தில் அற்பன் வைகலே நான் குறிப்பிட்டது போல் அவனுடைய குணங்கள் என்னை தாங்குவது போல் அவர் தனது பக்தர்களால் தீண்டப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டு தன்னை நிலைநிறுத்துகிறார். வெண்ணெய் கை கலந்து உந்தன். 3 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கொள்கையின் மீது மிகுந்த வெண்ணெயின் மீது மிகுந்த ஆசையால் அந்த வெண்ணெயை தன் இரு கைகளிலும் ஏற்றதை நுகர்ந்தான். சீரிய திருமடலில் விளக்கப்பட்டுள்ளபடி தாரர் தடந்தோள்கள் உள்ளாளவும் கை நித்தி. முடிந்தவரை வெண்ணெய் தோண்டுவதற்கு தன் கையை தோள்பட்டை வரை முழுவதுமாக வைத்து எம்பெருமான் சிறு குழந்தையாக இருந்ததால் எம்பெருமானின் வயிறு நிறைவடையும் என்று கருதினார். முடிந்தவரை கைகளில் வெண்ணெயை எடுத்துக்கொண்டு அதையே சாப்பிட்டான். அவர் வெண்ணெய் திருடினார் என்ற குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் திருடனை தேடியவர்களுடன் கலந்து அதே நேரத்தில் வெண்ணெய் புத்திசாலித்தனமாக உட்கொண்டார். சர்வாதிகன். எல்லாவற்றையும் விட பெரியவன் பகவான் ஆயர்பாடியில் கோகுலத்தில் உள்ள வெண்ணெயை எம்பெருமான் விரும்பியது போல் சம்சாரத்தில் பௌதீக உலகில் நித்தியமாக இருந்த ஆழ்வாரின் உலகை விரும்பினார் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறதா? பொய் கலவாது. வெண்ணெய் கை கலந்து உந்தன். விளக்கங்கள். 3 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வெண்ணெயின் மீது மிகுந்த ஆசையால் அந்த வெண்ணெயை தன் இரு கைகளிலும் ஏற்று அதை நுகர்ந்தான். சிறிய திருமடலில் விளக்கப்பட்டுள்ளபடி தாரர் தடன் தோள்கள் உள்ளாரவோ
உள்ளாளவும் கை நித்தி. உள்ளாளவும் கை நித்தி. முடிந்தவரை வெண்ணெய் தோண்டுவதற்கு தன் கையை தோள்பட்டை வரை முழுவதுமாக வைத்து. தட் மீன்ஸ் முடிந்தவரை வெண்ணெய் தோண்டுவதற்கு தன் கையை தோள்பட்டை வரை முழுவதுமாக வைத்து. எம்பெருமான் சிறு குழந்தையாக இருந்ததால் எம்பெருமானின் வயிறு நிறைவடையும் என்று கருதினார். முடிந்தவரை கைகளில் வெண்ணெயை எடுத்துக்கொண்டு அதையே சாப்பிட்டான். அவர் வெண்ணெய் திருடினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் திருடனை தேடியவர்களுடன் கலந்து அதே நேரத்தில் வெண்ணெயை புத்திசாலித்தனமாக உட்கொண்டார். சர்வாதிகன், எல்லாவற்றையும் விட பெரியவர் பகவான் ஆயர்பாடியில் கோகுலத்தில் உள்ள வெண்ணெயை எம்பெருமான் விரும்பியது போல் சம்சாரத்தில் பௌதிக உலகில் நித்தியமாக இருந்த ஆழ்வாரின் உடலை விரும்பினார் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறதா? பொய் கலவாது என் மெய் கலந்தானே. அந்த வெண்ணெய் மீது அவருக்கு உண்மையான ஆசை இருந்தது போல் என் உடலோடும் அவருக்கு உள்ள பிணைப்பு மிகவும் உண்மை என்கிறார். என் மெய், இது எம்பெருமான் ஆழ்வார் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார். ஆனால் ஆழ்வார் அவரை விட்டு வெட்கப்படுகிறார் என்பதை இது காட்டுகிறது. ஆழ்வார் கூறுகிறார், அழுக்குடம்பு மீன்ஸ் அழுக்கு உடல், திருவிருத்தம் 1 என்று நான் நிராகரிப்பதை அவர் பெரிதும் விரும்புகிறார். பொய் கலவாது என்மை கலந்தானே. அந்த வெண்ணெய் மீது அவருக்கு உண்மையான ஆசை இருந்தது போல் என் உடலோடும் அவருக்கு உள்ள பிணைப்பு மிகவும் உண்மை என்கிறார். என்மை, இது எம்பெருமான் ஆழ்வார் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார். ஆனால் ஆழ்வார் அவரை விட்டு வெட்கப்படுகிறார் என்பதை இது காட்டுகிறது. ஆழ்வார் கூறுகிறார், அழுக்குடம்பு மீன்ஸ் அழுக்கு உடல், திருவிருத்தம் 1 அழுக்குடம்பு என்று நான் நிராகரிப்பதை அவர் பெரிதும் விரும்புகிறார். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.